வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன 35 வயது பெண் நடு ரோட்ல கொடூரமான முறையில் கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. போதை கணவனின் சந்தேக புத்தியால் அப்பாவி இளம் பெண்ணுக்கு நேர்ந்த பயங்கரம் இது. கர்நாடக மாநில எல்லை பகுதியான எலக்ட்ரானிக் சிட்டியின் பிரதான சாலை அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. சாக்பீஸ் மார்க், இரத்த கரை, 2 கத்திகள், லேடி ஸ்லிப்பர், செல்போன், ஏர்பாட், பிஸ்கெட் என ஆங்காங்கே சிதறி கிடந்த ஒவ்வொன்றும் நடந்த பயங்கரத்தின் தடயங்களே. தடயவியல் நிபுணர்களும் அவற்றை அங்குலம் அங்குலமாக அளந்து ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டிருந்தனர். கிடைத்த தடயங்களே நடந்ததை சொல்லி இருக்கும். வேலை முடித்து குழந்தைகளுக்கு பிஸ்கெட் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்ற பெண் கத்தியால் கழுத்தறுத்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். சற்று முன்புதான் போலீசாரும் ரோட்டோரத்தில் குத்தி போடப்பட்ட பெண்ணின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். யார் இந்த பெண்? எதற்காக இந்த கொலை? பெண்ணை கொன்றது யார்? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண செய்தியாளர் ஜேசுராஜ் விசாரணை களத்தில் இறங்கினார். கொல்லப்பட்டது ஆந்திர மாநிலம் பாகேப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சாரதா. 35 வயதான இவருக்கு கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்னர் கிருஷ்ணப்பா என்பவரோடு திருமணமாகி 15 வயது மற்றும் 12 வயது என 2 பிள்ளைகள் உள்ளனர். 43 வயதான கிருஷ்ணப்பா அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் ஒப்பந்த காவலாளியாக வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கு மது குடிக்கும் பழக்கம் அதிகம். இதனால் அடிக்கடி போதையில் மனைவியிடம் தகராறு செய்வதும் அடித்து துன்புறுத்துவதும் வழக்கம். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் தகராறு எழுந்திருக்கிறது. அதன் முடிவில் சாரதாவை கொடூரமாக தாக்கியுள்ளார் கிருஷ்ணப்பா. இனியும் இந்த அடி உதைகளை வாங்க முடியாது என முடிவு செய்த சாரதா கணவனை பிரிந்து வாழ முடிவெடுத்துள்ளார். பல வீடுகளில் வீட்டு வேலை செய்து கிடைக்கும் பணத்தை வைத்து குழந்தைகளை கவனித்து வந்திருக்கிறார். கிருஷ்ணப்பாவும் மனைவி குழந்தைகளை பிரிந்து சொந்த ஊரான ஆந்திர மாநிலம் பாகேப்பள்ளிக்கே சென்றிருக்கிறார். கணவரை பிரிந்து 3 மாதங்கள் கூலி வேலை செய்தாலும் அடி உதை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் சாரதா. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வேலை முடிந்து வீடு திரும்பும் போது சாரதாவை வழிமறித்த நபர் அவரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பியோட முயன்றுள்ளார். ஆனால் சுதாரித்துக் கொண்ட அக்கம் பக்கத்தினர் அந்த நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். போலீசாரின் விசாரணையில் அது வேறு யாருமல்ல, சாரதாவின் கணவன் கிருஷ்ணப்பாதான். அன்று கணவன் ரூபத்தில் பிரிந்து சென்ற கிருஷ்ணப்பா 3 மாதங்களுக்கு பின் காலனாக வந்து சாரதாவின் உயிரை பறித்திருக்கிறார். இந்த கொடூர கொலைக்கு காரணம் சந்தேக புத்தி. சாரதா அழகாகவும் வயதில் இளமையாகவும் இருப்பதால் திருமணமான சில ஆண்டுகளிலேயே அவரின் நடத்தையில் கிருஷ்ணப்பாவுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. அதனால் அடிக்கடி மனைவியை அடித்து சித்திரவதை செய்துள்ளார். இதனால்தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இருவரும் ஆந்திராவில் இருந்து கர்நாடகாவுக்கு வேலை தேடி நுழைந்திருக்கிறார்கள். இங்கே கணவனுக்கு காவலாளி வேலையும் மனைவிக்கு வீட்டு வேலையும் கிடைத்திருக்கிறது. ஆனால் கிருஷ்ணப்பாவின் சந்தேகம் மட்டும் குறையவே இல்லை.
வீட்டு வேலைக்கு செல்லும் இடத்தில் ஆண்களுடன் பழக்கம் இருப்பதாக நினைத்து சண்டையிட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார் கிருஷ்ணப்பா. அப்படி எந்த ஒரு பழக்கமும் இல்லை என்று சந்தேக கணவனிடம் எவ்வளவோ மன்றாடி பார்த்தும் கிருஷ்ணப்பா நம்பவில்லை. இந்த சூழலில்தான் 3 மாதங்களுக்கு முன்னர் சண்டை பெரிதாகி கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார் சாரதா. ஆனாலும் மனைவியின் மீது ஆத்திரம் அடங்காத கிருஷ்ணப்பா சாரதாவை கொலை செய்யும் நோக்கில் சம்பவத்தன்று ஆந்திராவில் இருந்து 2 புதிய கத்தியோடு கிளம்பி இருக்கிறார். மனைவி வேலை முடித்து வீடு திரும்பும் எலக்ட்ரானிக் சிட்டி சாலையிலேயே கத்தியை பட்டை தீட்டி வைத்துக் கொண்டு காத்திருந்துள்ளார். இரவு 8 மணி அளவில் பை நிறைய பிள்ளைகளுக்காக பிஸ்கெட் வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிய சாரதாவை வழிமறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். தன்னுடன் சேர்ந்து வாழ அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த சந்தேக நரகத்தில் மீண்டும் விழ தன்னால் முடியாது என மறுத்த சாரதா அங்கிருந்து நடையை கட்டியிருக்கிறார். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற கிருஷ்ணப்பா மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவி சாரதாவின் கழுத்தை துள்ள துடிக்க அறுத்து கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முழு விசாரணைக்கு பிறகு சந்தேக கணவன் கிருஷ்ணப்பாவை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாய் பிஸ்கெட் வாங்கி வருவார் என்று ஆவலோடு காத்திருந்த 2 பிள்ளைகளுக்கும் இனிமேல் தாய் வரவே மாட்டார் என்ற துயரச் செய்தியை யார் கொண்டு சேர்ப்பது?